ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10த் ஸ்டாண்டர்ட் யூனிட் 4ல உள்ள ப்ரோஸ் தான் பார்க்க போறோம். யூனிட் 4ல உள்ள ப்ரோஸுக்கு பேரு த அட்டிக். இது எழுதினவர் யாரு பார்த்தீங்கன்னா, சத்யஜித் ரே. இட் இஸ் நார்மல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் டு மேக் மிஸ்டேக். நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆகிய நம்மளுக்கு அ எளிதாகவே மிஸ்டேக் செய்யங்கிறது ஒண்ணு நார்மலா தான் இருக்குது. வென் வி ரியலைஸ் அவர் மிஸ்டேக், வி ஷுட் ட்ரை டு ரெக்டிஃபை தம். இப்போ நம்ம செஞ்சிருக்கிறது ஒரு மிஸ்டேக்னிட்டு நம்ம அறிஞ்சிருந்தா, அத வந்து நம்ம வந்து எப்படி கரெக்ட் பண்றதுன்னுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு ரெக்டிஃபை யுவர் மிஸ்டேக் ஆர் பே பேக் ஃபார் இட், வாட் வுட் யூ டூ அண்ட் ஹவ் வுட் யூ கரெக்ட் இட்? இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இப்போ ஒரு தவறு செஞ்சுட்டீங்க. இத திருத்திக்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா, நீங்க எப்படி கரெக்ட் பண்ணீங்க? எந்த வழியில செய்வீங்க? அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டோரி அதே மாதிரி தான் போகுது. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். Aditya and I were returning from the site of our new factory of deodorant. அது வந்து ஒரு இடம். டியோடர்ஜங் வந்து ஒரு இடம். ஆதித்யா வந்து அங்க ஒரு நியூ ஃபேக்ட்ரி பார்த்தீங்க. ஒரு இத வந்து அந்த நியூ ஃபேக்ட்ரி அந்த இடத்துல டியோடர்ஜங்ங்கிற இடத்துல இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்து அவங்க ஆதித்யாவும் யார் வராங்க? அவருக்கு ஃப்ரெண்டும் அங்கருந்து வராங்க. வி வர் டிரைவிங் அலாங் த நேஷனல் ஹைவே 40. நாங்க வந்து நேஷனல் ஹைவே 40ல வந்து டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். வி ஹேட் ரீச்ட் அட் அ பாயிண்ட் வேர் த ரோட் பைஃபர்கேட்டட்னா டிவைடட் இன்டு 2. 2 ரோடு பிரியும்ல, அததான் பைஃபர்கேட்டட் சொல்றாங்க. நாங்க வந்து ரோடு 2ஆ பிரியுங்கிற இடத்துல வந்து சேர்ந்துட்டோம். இஃப் வி ட்ரோவ் 10 கிலோமீட்டர்ஸ் அலாங் த ரோட் தட் பிரான்ச்ட் ஆஃப் டு த ரைட், வி வுட் ரீச் பிரம்மபூர். இப்ப நாங்க வந்து 10 கிலோமீட்டர் அலாங் த ரோடு டிராவல் பண்ணி அங்கருந்து ரைட் சைட் போனோனே நாங்க வந்து பிரம்மபூர் ரீச் பண்ணோம். ஐ ஆஸ்க்ட் ஆதித்யா whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he passed the matriculation examination from the local school to continue his studies in Kolkata. நான் ஆதித்யாட்ட கேட்டேன், உனக்கு வந்து நம்ம பிறந்த இடத்த மறுபடியும் விசிட் பண்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னுட்டு கேட்டேன். அவன் வந்து எப்போ முடிச்சா மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் வந்து லோக்கல் ஸ்கூல்ல முடிஞ்சிட்டு அவனோட ஹையர் ஸ்டடீஸை வந்து கல்கட்டால கண்டினியூ பண்ணுச்சு, அதோட விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. When I left our ancestral house 29 years ago, the house was almost 200 years old. We collected ஆதித்யா. ஆதித்யா என்ன சொல்றான், நான் வந்து என்னோட ancestral house இங்க வந்து லீவ் பண்ணி வரச்சுல 29 இயர்ஸ் ஆகும். நான் அங்கேருந்து வரச்சுல அந்த ஹவுஸ் வந்து பார்க்க எப்படி இருந்ததுன்னா 200 இயர்ஸ் பழமையான வீடு மாதிரி இருந்தது அப்படி சொல்றாங்க. ஐ டவுட் இஃப் even the school building, which may have undergone many changes, will be recognizable anymore. Trying to recollect அர்த்தம். ஓல்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் மே ப்ரூவ் டிசப்பாயிண்டிங். அப்போ வந்து என்ன சொல்றான், நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஸ்கூல் பில்டிங் கொஞ்சம் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணி மறுபடியும் இருக்கும்னுட்டு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து ஓல்டு அப்போ அந்த இடத்துக்கு போனோன்னா நம்மளோட பழைய சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அது ஒரு டிசப்பாயிண்டடான விஷயமா கூட இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. பட் he said he wished to visit the tea shop of Nagan uncle if it still existed and have a cup of tea there. அப்போ அவன் சொன்னான், எனக்கு என்னன்னா நாகன் அங்கிள் டீ கடையில் வந்து போய் ஒரு நல்ல இருந்துன்னா ஒரு அந்த கடை இன்னும் இருந்ததுன்னா ஒரு நல்ல டீ குடிக்கணும் போல இருக்கு அப்படி சொல்றாங்க. ஸோ வி டுக் த டேர்னிங் டு ரைட் அண்ட் டிசைடட் டு டிரைவ் டு பிரம்மபூர் ஆஃப் விச் ஆதித்யாஸ் ancestor were once the ஜமீன்தார்ஸ். அப்போ வந்து நாங்கள் வந்து ரைட் எடுத்து பிரம்மபூரில் போனோம். அப்போ பிரம்மபூரில் வந்து ஆதித்யாவோட ஆன்செஸ்ட்ரல் ஹோம் இருந்தது. ஆதித்யோட ஆன்செஸ்ட்ரல் வந்து ஒரு காலத்தில் ஜமீன்தாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Aditya's father had left the ancestral home and moved to Kolkata, where he had set up his own business. After his death, Aditya was looking after it, and I was his friend and business partner. அப்போ வந்து ஆதித்யாவுக்கு அப்பா வந்து ஆன்செஸ்ட்ரல் ஹோமை விட்டு கொல்கட்டாவுக்கு வந்து போயிடுச்சு. ஆதித்யா வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணாங்க. இப்போ அவங்க அப்பா இறந்த பிறகு ஆதித்யா வந்து அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் வந்து அவனோட பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் த மந்த் ஆஃப் மாகா.
that is January to February by the English calendar, the middle of winter. இது வந்து மந்த் ஆஃப் மாகா. இந்த மந்த் வந்து மாகா சொல்றாங்க. அதாவது ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரை இங்கிலீஷ் கேலண்டர்ல மிட் ஆஃப் விண்டர்னு சொல்றாங்க. By my watch, it was 3:30. By my watch, it was 3:30 in the afternoon. The sun was soothing. Soothing என்ன பார்த்தீங்கன்னா மேக்கிங் சம் ஒன் ஃபீல் காம்னிட்டு அர்த்தம். அ- அப்போ இந்த நான் வந்து மிட் ஆஃப் வின்டர் நான் வந்து என் வாட்சை பார்த்தேன். 3:30 ஆஃப்டர்நூன் 3:30 ஆயிடுச்சு. இந்த சன் வந்து கொஞ்சம் வார்மா இருந்தது. அந்த அளவு நல்லா வெயிலும் அடிக்காம, மொத்தத்துல வெயிலும் அடிக்காம இருக்கிறதுக்கு மிடிலா நல்ல காமா இருந்தது. பிளசண்டா இருந்தது வெதர் எல்லாம். On the either side of the road were paddy field as far as the eye could see. அந்த 2 பக்கமும் paddy field இருந்தது. Harvest was over and there had been a good crop that year. ஹார்வெஸ்ட் வந்து விவசாயம் பண்ணி முடிச்சாச்சு. ஹார்வெஸ்ட் எல்லாம் விவசாயத்துல ஹார்வெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த சமயம் நல்ல இது நிறைய இதெல்லாம் ஈல்டெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிது சொல்றாங்க. ஆஃப்டர் அபவுட் 10 மினிட்ஸ் வி கேம் டு த லோக்கல் ஸ்கூல். நாங்கள் 10 மினிட்ஸ் கழிச்சு நாங்கள் லோக்கல் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. பியாண்ட் த அயன் கேட்ஸ் வேர் த பிளேயிங் ஃபீல்ட் அண்ட் த 2 story ஸ்கூல் பில்டிங். வி காட் டவுன் ஃப்ரம் த கார் அண்ட் ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட். அதில் வந்து என்னென்னா ஸ்கூல் பில்டிங்குள்ளாடி ஒரு ப்ளே கிரவுண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து காரை வந்து நிறுத்திட்டு நாங்கள் வந்து காரில் இருந்து இறங்கி நாங்கள் ஃப்ரண்ட் கேட்டுக்கு போய் நின்னோம். I asked Aditya whether everything was still the same. He replied that everything had changed. நான் வந்து ஆதித்யாட்ட கேட்டேன், எல்லாம் வந்து முன்னாடி நீ ஸ்கூல் படிச்ச மாதிரியே இருந்ததா சொன்னேன் கேட்டேன். அப்போ ஆதித்யா வந்து சொன்னேன், இல்லை அது கொஞ்சம் மாற்றம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Our school used to be one story and a new building has come up which wasn't there. நான் என்னோட காலத்தில் நான் படிச்சுட்டு இருக்கச்சுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பில்டிங் மட்டும் தான் இருந்து. இப்போ கூட ஒரு மாடியும் கட்டி அவங்க வந்து 2 ஸ்டோரேஜ் பில்டிங் ஆக்கிட்டாங்க அப்படி சொல்றாங்க. வேர் யூ நாட் அ குட் ஸ்டூடெண்ட் ஐ ஆஸ்க். நீ வந்து ஒரு நல்ல பையனா இருந்தியா அல்லது இல்லையா அப்படின்ட்டு நான் கேட்டேன். எஸ் பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட் ஹி ரிப்ளை. நான் வந்து ஒரு நல்ல பையனாக தான் இருந்தேன். ஆனால் வந்து என்னோட பொசிஷன் எல்லாம் செகண்ட். அதாவது நான் வந்து டாப் 2 அந்த மாதிரி இருந்தேன். ஸோ நாங்கள் வி டிசைடட் டு கோ and have a tea at Nagan Uncle's tea shop, which stood next to a grocery shop and opposite to a temple dedicated to Lord Shiva. நாங்கள் வந்து என்னென்னா டீ வந்து நாகன் அங்கிள் கடையில் வந்து டீ குடிக்கலான்னுட்டு போனோம். அது வந்து டீ ஷாப் வந்து க்ரோசரி ஷாப்புக்கு பக்கத்துலேயும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து லார்ட் சிவா ஒரு டெம்பிள் இருந்தது. அது வந்து லார்ட் சிவாவுக்கு டெடிகேட் அர்ப்பணிச்ச ஒரு டெம்பிள் இருந்தது. Soon we caught sight of Nagan's tea cabin written on a signboard over the shop. அந்த கடைக்கு சைன் போர்டில் என்ன எழுதியிருந்ததுன்னா நாகன்ஸ் டீ கேபின்ட்டு எழுதியிருந்தது. த ஓனர் ஆஃப் த டீ ஷாப் நவ் ஓவர் 60, அ லிட்டில் ரஸ்டிக் இன் அப்பியரன்ஸ். ரஸ்டிக்னா டிப்பிக்கல் ஆஃப் த கண்ட்ரி சைட்னுட்டு அர்த்தம். இன் அப்பியரன்ஸ் வித் ஹிஸ் ஒயிட் நீட்லி கோம் ஹேர் அண்ட் க்ளீன் லுக் வாஸ் த சேம் அஸ் பிஃபோர். அந்த கடையில் உள்ள ஓனருக்கு ஒரு 60 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கும். அவர் வந்து ஒரு ரஸ்டிக் அப்பியரன்ஸில் இருந்தார். முடியெல்லாம் வெள்ளை வெள்ளை கலரில் இருந்தால் அவர் வந்து நல்லா நீட்டாக கோம் பண்ணி வச்சிருந்தாரு. ஒரு க்ளீன் லுக் எல்லாம் இருந்தது. அவர் வந்து பழைய மாதிரியே இருந்தார் சொல்லி. ஹி வாஸ் வியரிங் அ தோத்தி அண்ட் ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட் தட் வுட் could be seen from under a green shawl. அவர் வந்து ஒரு தோத்தி உடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஷர்ட்ல கட்டம் போட்டு வச்சிருந்தா அதுக்கு மேல ஒரு கிரீன் கலர் ஷாலும் போட்டிருந்தாங்க. நாட் ரெக்கக்னைசிங் ஆதித்யா ஹி ஆஸ்க்ட் அஸ் வேர் வி ஹேட் கம் ஃப்ரம். ஆதித்யாவை அவருக்கு ஞாபகம் வரல. அதனால அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன கேட்டாங்கன்னா நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ட்டு நாங்கள் கேட்காங்க. டியோடரன்ஸ் ஆதித்யா அப்ளைட். வி ஆர் ஆன் அவர் வே டு கொல்கட்டா. நாங்கள் டியோடரன்ஸில் வந்தோம். நாங்கள் வந்து கொல்கட்டாவுக்கு போகிறோம் இப்போ. ஆனால் கொல்கட்டாவுக்கு போகிற வழியில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அ லிட்டில் சர்ப்ரைஸ் நாங்கள் லாஸ்ட் வை வி வர் தேர். சர்ப்ரைஸ் ஆட்டு நாங்கள் கேட்டாங்க. ஆச்சரியத்தோட நாங்கள் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. டு ஹாவ் டீ அட் யுவர் ஷாப் செட் ஆதித்யா. உங்கள் கடையில் டீ குடிக்கிறதுக்காண்டி நாங்கள் இங்கே நிறுத்தினோம் அப்படி சொல்கிறாங்க. சர்டென்லி பிசைட்ஸ் டீ ஐ ஹேவ் பிஸ்கட்ஸ் அண்ட் சேவரிஸ்.
அப்போ வந்து சொல்றாங்க, டீ டீ இருந்த போதிலும் எனக்கு வந்து பிஸ்கட்டும் இருக்கு, மத்த நொறுக்கு தீனி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கு சொல்றாங்க. அப்போ வந்து அவரு என்ன சொல்றாங்கன்னா, "கிவ் அஸ் 2 நன்காட்டை ஈச்." நன்காட்டைனா ஒரு ஆர்கானிக் ஸ்வீட், இந்தியன் ஸ்வீட் விச் இஸ் பாப்புலர் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஒரு ஸ்வீட்டு அது வந்து இந்தியாலயும், பாகிஸ்தான்லயும் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. அப்போ வி சாட் ஆன் 2 தின் சேர்ஸ். நாங்க ஒரு 2 தின்னான சேர். இந்த தின் சேர்ல வந்து உட்கார்ந்துட்டு, தேர் வாஸ் ஒன்லி ஒன் அதர் கஸ்டமர் சிட்டிங் அட் த கார்னர் டேபிள், நெய்தர் ஈட்டிங் நார் ட்ரிங்கிங் டீ, பட் சிட்டிங் வித் ஹிஸ் ஹெட் பெண்ட் ஆஸ் தோ ஹி வாஸ் ஸ்லீப்பிங். அவ இ ஒரு கார்னர்ல வந்து யார் இருந்தாரு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் இருந்தாங்க. அவங்க அது எதுவுமே குடிக்கல, சாப்பிடவும் இல்ல. பட் தலைய குனிஞ்சிட்டு அவர் வந்து உறங்கிட்டு இருந்தாரு, அப்படி சொல்றாங்க. Addressing him as Mr. Saniel, Nagan uncle reminded him to go home, as it was already 4 p.m. அவருக்கு தெரியும், நாகன் அங்கிளுக்கு தெரியும், அந்த பக்கத்துல உறங்கிட்டு இருந்த ஆளு வந்து மிஸ்டர் சானியல்னுட்டு தெரியும். அப்ப அவர்கிட்ட சொன்னாங்க, ஆல்ரெடி 4 மணி ஆயிடுச்சு, உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதர் கஸ்டமர் would soon be coming. மத்த கஸ்டமர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Addressing us, he said with a wink in his eye, a little hard of hearing, cannot see well either, but has no money to buy spectacle. அப்போ எங்களை வந்து அவரு என்ன சொன்னாருன்னா, அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவருக்கு வந்து ஒழுங்கா பார்க்கவும் தெரியாது. ஆனா வந்து ஸ்பெக்டாக்கிள் கண்ணாடி வாங்குறதுக்கு காசும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. From his reaction to his speech, I begin to wonder whether Mr. Samuel was not a little crazy as well, because suddenly he stood up, searched himself, and raising his lean right arm, and with eyes dilated now widening than usual, began to recite a poem by Tagore's Panraksha, keeping a promise. அப்படின்னா என்ன சொல்றாங்க, மிஸ்டர் சானியல் மிஸ்டர் சானியல் வந்து கிரேஸியா ஒன்றும் இல்ல. அப்போ வந்து என்னன்னா, அவரு திடீர்னு எந்திரிச்சுட்டு, அவர் வந்து கையும் காலும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பன்ரக்ஷா, அதாவது டாகூர் வந்து எழுதின பன்ரக்ஷா போயம் வந்து ரிசைட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஹேவிங் ரிசைட்டட் த போயம், ஹி லெஃப்ட் த பிளேஸ், மேக்கிங் த கெஸ்டர் ஆஃப் நமஸ்தே வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் டு நோபடி இன் பர்ட்டிகுலர். அப்போ வந்து வாசிச்சு முடிச்ச பிறகு அந்த போயம் வந்து ரிசைட் பண்ணி முடிச்ச பிறகு அவர் வந்து ஒரு நமஸ்தே சொல்லிட்டு அவர் வந்து போறாரு. I noticed the sudden change in Aditya's expression and I asked him the reason for it. Without answering me, he asked Nagan uncle who the gentleman was and what he did. அப்போ வந்து என்னன்னா, ஆதித்யாஸ் ஃபேஸ்ல வந்து திடீர்னு ஒரு வினோதமான எக்ஸ்பிரஷனை நான் கண்டேன். அப்போ வந்து நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் வந்து என்கிட்ட பதில் சொல்லாம நாகன் அங்கிள்கிட்ட சொன்னா, என்ன யார் அந்த ஆளு, அந்த ஆளு வந்து யாரு அப்படின்னு கேட்டுட்டு அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. Nag and uncle replied, Sasanka Saniel, who can be done? He leads a cursed life, gone crazy, I think, but has not forgotten any incident of the past. நாகர் அங்கிள் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு பேர் வந்து சசன்கா சானியல். அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அவருக்கு ஒரு அ கர்ஸ்டான வாழ்க்கைய வாழ்ந்தாரு. அ அவரு வந்து கிரேஸியா இருந்தாரு. கூடவே அவருக்கு பாஸ்ட் எல்லாம் அவரால மறக்கவே முடியல. அதுலேருந்து வெளிய வரவும் முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோல்ட் ஹிஸ் லேண்ட்ஸ் டூ கெட் ஹிஸ் ஒன்லி டாட்டர் மேரிட். அவருக்கு நிலத்தெல்லாம் அவருக்கு பொண்ண வந்து கல்யாணம் பண்றதுக்காண்டி நிலத்தெல்லாம் வித்துட்டாரு. ஹி லாஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஒன்லி சன் லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் வந்து அவரோட ஒய்ஃபையும், அவரோட ஒரே பையனையும் அ இது பண்ணி ஒரே பையன் இறந்து போயிட்டாங்க. அவ அதுக்கப்புறம் ஹி லாஸ்ட் ஹிஸ் since then he is somewhat changed, not near really normal. Where does he stay? அப்போ வந்து என்ன சொல்றாங்க, அவர் வந்து நார்மல் ஆட்டு இப்போ தான் இருக்காரு. அப்படி ஆனாலும் அந்த இதுலேருந்து ட்ராமாலேருந்து அவரால வெளியில வரவே முடியல அப்படி சொல்றாங்க. அப்போ உடனே இவரு கேட்குறாரு, அவர் எங்க தங்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஹி ஸ்டேஸ் வித் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஜோகேஷ் கபிராஜ். அப்போ வந்து அவங்க அப்பாக்கு ஃப்ரெண்டு கூட வந்து இவரு தங்குறாரு. அவருக்கு பேரு ஜோகேஷ் கபிராஜ் சொல்றாங்க. Sasanka comes here. He has tea and biscuits and always remembers to pay, having an acquired sense of self-respect.
பட் ஹவ் லாங் திங்ஸ் வில் ரிமைன் லைக் திஸ் ஐ டோன்ட் நோ. அப்போ வந்து சசன்கா எப்பவுமே இங்க வந்துட்டு ஒரு டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு எப்பவுமே வந்து காசு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு போவாரு. இந்த எப்போ வர எவ்வளோ நாள் வருவாரு, எந்த அளவு திங்ஸ் வந்து இப்படி போகும் அப்படின்னுட்டு எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு சொல்றாங்க. மிச்சத்த நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.